ஆ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்க என்ன நல்லா இருக்கேன் ஐயா. நான் ஊருக்கு வர மாதிரி ஆயிப்போச்சு, எமர்ஜென்சி. ம். பரவாயில்ல. ஸோ அப்பா ஏதோ தவறி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, சரியாயிடுச்சா? இப்போ பரவாயில்லைங்க, அதுக்கு தான் வந்தேன். ஏன்னா மற்ற வேலைகள் இருந்துச்சு, அதனால அவரை ஓகே. அவரு ஓரளவு மெமரி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, கொஞ்சம் பேக் டு நார்மல் தான். ஆ. ஸோ அதனால அது ஒண்ணு. அப்புறம் வீடு கொஞ்சம் ரிப்பேர் பார்க்குற வேலை இருந்துச்சு, அது வேறையா வந்தேன். அப்புறம் அதுக்காக வந்துட்டு ஒரு அவசர அவசரமா வந்துட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. எத்தனை அதனால நாள் இங்க தங்குனீங்க இந்தியா? நான் ஒரு 18 நாளுங்க ஐயா. 18 நாள், 20 நாள் கூட இல்லை. வந்துட்டு ம். உடனே வந்துட்டேன். இப்ப எங்க இருக்கீங்க? மறுபடியும் ஸ்வீடன் போயிட்டீங்களா? வந்துட்டேன், வந்து 2 நாள் ஆச்சு. நான் அதனாலதான் வந்து நான் உங்க வீடியோ பார்த்தேன். ஆனா வந்து நம்மளும் கொஞ்சம் பர்சனல் வேலையா பிஸியா இருந்தனால சரி எப்படியும் போய் பேசிக்கலாம்னு தான் பார்த்தேன். அதனால உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. அதாவது இது வந்து இது நாம உலக அளவுல கொண்டுட்டு போற கடும் முயற்சி பண்றேன். என்னை தவிர யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. சரிங்க சரிங்க, ஓகே ஓகே. இப்ப என் பொண்ணு இப்ப தயார் பண்ணிட்டு இருக்குன்னு அவங்களையும் திறமையா வளர்க்கணும். அதாவது அவங்களையும் திறமையா இப்ப அவங்க அநேகமா இந்த மாச கடைசியில யூகே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் என்ன 5 வருஷம். யூனிவர்சிட்டியா? யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி. ஹெட்சேயர் ஆஹா, ஓகே ஓகே. அங்கதான் ஓகே, அட்வான்ஸ்டு. காஸ்மாலஜிஸ்ட் அங்க தானே? காஸ்மாலஜி ஸ்பெஷலிஸ்ட். ஆமா. நம்ம எல்லா ஆ. அங்க ஈசா வரைக்கும் அங்கதான் ரிசர்ச் பண்றாங்க. அதாவது யூரோப்பியன் ஈசா ஸ்டடி இருக்கு இல்லையா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டடி எல்லாம் அங்கதான் பண்றாங்க எல்லாமே. ம். இது சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஏன் இருக்கும், அதனால வந்து இல்ல, அந்த ஸ்டடி ஒரு சென்டர் இங்க பயன்படுத்துறாங்க. இந்த ஹெட்சேயர் ரொம்ப ஃபேமஸ். ம் இதுல அஸ்ட்ரானமி அஸ்ட்ரோபிசிக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இங்கிலாந்துல. ஓகே ஓகே. ஐரோப்பியில் இருக்கிறவங்க பேர் அங்க வர்றாங்க. அந்த அப்சர்வேட்டரி சென்டருக்கு அங்கதான் பயன்படுத்துறாங்க. புரியுதுங்களா? அது ரைட்டு. அதே மாதிரி நான் அத அதே மாதிரி நீங்க சாரு குறுக்க பேசுறது மன்னிக்கவும். ம். அதே மாதிரி உங்களுடைய நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஹை லெவல்ல நான் வந்து ஒரு காஸ்மாலஜி ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல. ம். ஆமா. அவங்ககிட்ட ஏற்கனவே பேசி வச்சிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க டாக்குமெண்ட் கொடுங்க, நான் ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ம் ம் சரிங்களா? ம் 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 ஸோ ம். அது ஒரு ப்ராக்ரஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கடையில ஊருக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் அதே வந்து யூனிவர்சிட்டி பண்ணலாம். ஆரம்பிச்சிருச்சுல்ல. யூனிவர்சிட்டி எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணு யூகே போனாலும் செப்டம்பர்ல காலேஜ் ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ் ஸ்வீடன்ல. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. ம். ஸோ ஆனா ஸ்லோ ப்ராசஸ் பண்ணலாம். இது என்ன அது அவசரம், ஒன்றும் பிரச்சனை எமர்ஜென்சி. இல்லையா. நான் என்ன ஆ. யோசிக்கிறேன்னா, நீங்க இப்ப அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க எனக்கு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ம் ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா யாரை காண்டாக்ட் பண்றது, உங்களை காண்டாக்ட் பண்றதா இல்ல உங்களுடைய குருவை காண்டாக்ட் பண்றதான்னு கேட்டாங்க. நான் என்ன ம் சொன்னேன், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஆடியோ ஃபைலா கொடுங்க, இல்ல ஒரு ம் டெக்ஸ்ட் ஆச்சும் கொடுங்க, ம் நான் கொடுத்துட்றேன். ம் அதுக்கப்புறம் டைரக்டா காண்டாக்ட் பண்ணா கூட நான் பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை ம் இல்லை. ஏன்னா இது ம். எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் ஈஸி தானே. ம். ஆமா, ஈஸி. So இது ஒரு ஆப்ஷனு. இல்ல உங்க பொண்ணு வந்து யூகே போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டையும் உங்க பொண்ணையும் பேச விட்டோம்னா அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அவங்க ஆமா ஆமா பேசிப்பாங்க இல்லையா? ஆமா. அப்படி கூட பயங்கர பண்ணலாம். எஃபெக்டிவா இருக்கு. ஆமா ஆமா. ஸோ 2 ஆப்ஷன். ஒன்னு இப்ப கொடுக்குறா இருந்தாலும் கொடுப்போம், இல்ல உங்க பொண்ணு போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறா இருந்தாலும் பேசிக்கிட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கலாம் இன்ஃபர்மேஷன். அது கூட மெல்ல செய்யலையா? நீங்க தகவல் கொடுத்து வச்சிருங்க. என் பொண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இல்ல கான்டாக்ட் இருக்கு, அதான் கான்டாக்ட் ரெடி பண்ணிட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா கொடுக்க வேண்டியது அவ்வளவுதான். கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க இந்த 5 சப்ஜெக்ட் ஏதோ உங்களுக்கு, அதாவது 5 முக்கியம்தான். முதல்ல இந்த 3ml டெஸ்ட் டியூப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொடுங்க. 3ml மூணாவது கண்டுபிடிப்பு. இல்லையா, நீங்க நீங்க அனுப்பிச்சத அந்த 5 இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன் நானு. நீங்க அப்ப சரி, அனுப்பிச்சத ஃபர்ஸ்ட் ஒரு அப்ப போதும். 5 கண்டுபிடிப்பையும் அவங்க உள்ள 5 கண்டுபிடிப்பையும் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு. அதான் விஷயம். சக்சஸ் ஆயாச்சு அது. ம் 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 அது ம். ஓகே. என்னன்னா, கமர்ஷியலா கொண்டு வரணும்னா நம்ம சயின்டிபிக்ல கமர்ஷியலா கொண்டு வர, அது பெருசா செய்யணும்னா முதல்ல அவங்க லேப்டாப் நம்ம படிச்ச ரிப்போர்ட்ல பார்த்ததுக்கு ஓகே சரி, அவங்களுக்கு புரியும் அது. அதனால அது எப்படி வளர்க்கலாங்கிறதான் கேள்வி. எப்படி வளர்க்கலாம், எப்படி டெவலப் பண்றதுதான் கேள்வி. ஓகே ஓகே. ஆனா இன்னொரு உதவி பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ நீங்க ஆ. ஒரு வீடியோ போடுறீங்கல்ல அந்த டியூப்ல, யூடியூப்ல வீடியோ பார்த்தேன். நீங்க வந்து அந்த அந்த லைட் ஏரியா வச்சு காமிக்கிறீங்க இல்லையா? ஆமா. ம்.
அதே இது வந்து உங்க பொண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க இங்கிலீஷ்ல பேசி வந்து அந்த ஒரு வீடியோ ஒரு கிளிப் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ஆ வந்து வசதியா இருக்கும் ஷேர் ஷேர் பண்றது. அவங்க அது பண்ணணும், நீங்க பண்றது இல்ல. அவங்க பண்ணணும். அது பண்ண சொல்லிடல பண்ண சொல்லிடல. ஏன்னா நம்ம இங்க நெக்ஸ்ட் லெவல்ல நீங்க ஏன்னா நாம ஹெல்த் விஷயத்தை விட ஆனா உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஏன்னா அது வந்து அது உலகத்துக்கானது இல்லையா, நீங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். அதை பண்ணிடலாம். அது அது இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க இப்ப அஞ்சு ம். அஞ்சுமே அவங்க தான் அந்த 5 உணவில்லாமல் வாழும் கலை ரொம்ப அது அட்வான்ஸ்டு. அதாவது அவங்க வந்து ஸ்பேஸ் ஸ்டடியில வந்து சப்ளிமெண்ட்ரியே கொண்டு வர போறாங்க, புரியுதுங்களா? அந்த சரிங்க, ஓகே. அஸ்ட்ரானமியில சப்ளிமெண்ட்ரியே இதுதான் வருது. இது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் அடாப்டேஷன், அதான் தலைப்பே. அதுக்கு அவங்க அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. போன மாசம் நடந்ததுல 4 நாளைக்கு முன்னாடி நடந்ததுல ஓகே, நான் இன்னும் அவார்டு பாக்கலைங்க. வாங்கியிருக்காங்க. அது இது ஃபுல்லா எதுவும் பார்க்கல, நிறைய பெண்டிங் வீடியோ இருக்கு, இன்னும் பார்க்கல நான். பரவாயில்ல. இப்ப வந்து இப்பதான் கல்லூரி அளவுல தெரிஞ்சிருக்கு. இப்பதான் கல்லூரி அளவுல இப்போ நேத்து போய் அந்த போன மாசம் இந்த 17ஆம் தேதி எல்லா கல்லூரி இவங்க படிச்ச கல்லூரி ப்ரொஃபஸரை சந்திச்சு எல்லாத்துக்கும் புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்து அப்புறம் என்னுடைய 5 ம். கண்டுபிடித்து கொடுத்து போட்டு வந்துட்டேன். 5 கண்டுபிடித்து படிச்சுட்டு நோபல் பிரைஸுக்கு ஆதரவு கடிதம் கொடுக்குமாறு கேட்டு வந்திருக்கேன். படிச்சுட்டு சொல்றேன்னு இருக்கிறாங்க. டெமோ எதுவும் இப்போ காமிச்சீங்களா? டெமோ காமிச்சீங்களா? எல்லாம் வீடியோ இருக்குல்ல, எல்லாம் வீடியோ இருக்கு, எல்லா வீடியோ இல்ல அவங்ககிட்ட எல்லாமே. அவங்ககிட்ட நம்ம நீங்க கண்டுபிடிச்சீங்களா இந்த இது நம்ம தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறோம்ல, அந்த டெமோ காமிக்க முடிஞ்ச வாய்ப்பு கிடைச்சுதா? நான் வந்து இதுல பண்ணிருக்கேன்ல, லேப்டாப்ல பண்ணி வச்சிருக்கேன். அது பண்ணது லேப்டாப்ல பண்ணி வச்சிருக்கேன். லேப்டாப்ல கூட அப்படியே அவங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஆஹா, ஓகே ஓகே ஓகே, சரி. ஏதோ ஒண்ணு இல்ல நம்ம வந்து பண்ணிருக்கோம்னு காமிச்சா ஓகே, ரைட். அது போக அந்த அந்த கண்டுபிடிப்பு அத்தனையும் அப்படியே என்ன பண்ணிருக்குன்னா கட்டுரையா வடிச்சு கையில கொடுத்தாச்சு. யாரு செஞ்சாலும் வந்துடும், யார் செஞ்சாலும். எல்லாம் ஓகே ஓகே. எல்லாரும் எல்லாமே வெறும் 10 ரூபா செலவு தான். 10 ரூபா தான். 10 ரூபா, 500 ரூபா, 1,50,000 ரூபா, இவ்வளவுதான் அது செலவே. இந்த இல்ல அதான் அது அஹ், வந்து அடிப்படை தெரிஞ்சுக்கிறது வந்து அடிப்படை ம் தானே முக்கியம், அதுதானே நீங்க சொல்றீங்க. அதுல இருந்து ஆமா. டெவலப் ஆயிட்டு போறது நெக்ஸ்ட் விஷயம். உங்களுக்கு அடிப்படையே அது சூத்திரமே சரியில்லைன்னா எப்படி பண்ணுவீங்க? அப்ப அவங்க யோசிக்கிறது குவாண்டம் ஹேர், அந்த குவாண்டம் லெவல் அப்படின்னு. இப்ப நான் சொல்றதை நீங்க அப்படியே உள்வாங்கிட்டு இது குவாண்டம் குவாண்டம் ஹேர், அது குவாண்டம், அது குவாண்டம்ல தெர்மோடைனமிக் ஒன்று இருக்கு. அப்ப அது பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ங்கிறது கிளாசிக்கல்ல வருது, அதே குவாண்டம்லயும் தெர்மோடைனமிக் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே. குவாண்டம்ல தெர்மோடைனமிக்னு ஒன்று இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, விஞ்ஞானிகளுக்கே தெரியாது. அவங்க தெரியாதது. தெரியாத குவாண்டம்னு சொல்லிடுவாங்க. அந்த குவாண்டம்ல தெர்மோடைனமிக் இருக்குது, வெப்ப கோட்பாடு ஒன்று இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வெப்ப கோட்பாடே வேலை செய்யாது. இந்த இந்த வெப்பமே இல்லாமையே அதாவது வெப்பம்னா எரிபொருளே இல்லாமையே ஹேர்வெஸ்ட் பண்றது. அதுதான் இது வெற்றி அடையுது. அதனாலதான் சொல்றேன், நீங்க அனுப்பிச்சது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மெல்ல ப்ராசஸ் ஆகும். என்னது? ஆமா ஆமா, அது பண்ணுவேன். நான் வந்து என் கான்டாக்ட் இருக்கு, நான் வந்து நான் உங்க கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்குறேன், நான் பேசிட்டேன். நான் அவங்க ரொம்ப வந்து நல்லது, ரொம்ப நல்லது. இந்த 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 தைரியம் தான் எனக்கு வேணும். இப்ப அவங்க வந்துருவாங்க. ஆனா இந்த மாசத்துக்குள்ள, இந்த மாச கடைசி, ஆனா இந்த மாச கடைசின்னு நினைக்கிறேன் வந்துருவாங்க. ஏன்னா இந்த கல்லூரி பணமெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ அவங்க வண்டி ஏறதான். நீ வந்து விசாவுக்கு போய் அந்த இது எதாவது என்னது அந்த இதுக்கு போவாங்க, எம்பாசிக்கு போவாங்க இல்லையா, எம்பாசி. இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுங்களா? எம்பாசிக்கு போவாங்க. அங்க கல்லூரில இருந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீ எம்பாசியில போய் சும்மா ஒரு கிளியரன்ஸ் இருக்கு இல்லையா, எம்பாசி அதாவது தூதரகத்துக்கு போவாங்க. அதான் அங்க இன்டர்வியூ முடிஞ்சிருச்சான்னு கேக்குறேன். இல்ல இன்னும் இல்ல, இன்னும் வரல, வரப்போகுது வரப்போகுது வரப்போகுது. நல்லா இவங்களோட சேர்ந்து ப்ரிப்பேர் ஒரு பண்ணிட்டு போக சொல்லுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக சொல்லுங்க. ஆமா ஆமா, இவங்களோட சேர்ந்து 3 பேர் வர்றாங்க. ஓகே. ஆனா எதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக சொல்லுங்க, எதையும் வந்து நம்ம லேசா எடுத்துட்டு போக வேண்டாம். ஆமா ஆமா, அதாவது என்ன கேட்பாங்கிறது ஏற்கனவே 2 பேர் அந்த அதெல்லாம் அவங்க அங்க எம்பாசிக்கு போறதுங்கிறது ஒரு ஒரு அதெல்லாம் அந்த அந்த ஏஜென்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து யூகேலையும் இந்த ஏஜென்சி இருக்குது. அவங்க இன்னும் அப்ப அவங்க ஓகே ஓகே. இதெல்லாம் முடிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 விழுக்காடு வேலை இருக்குது, அவ்வளவுதான். எம்பாசிக்கு போயிட்டு வந்தா அவ்வளவுதான். அவங்க வந்து விசா கொடுத்துருவாங்க. எம்பாசிக்கு போயிட்டு, எம்பாசி தானே விசா கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லையா? ஆமா ஆமா, அவங்க தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க ஃபைனலா. அதனால கல்லூரிலிருந்து கடிதம் போயாச்சு, பணம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் 2 மாசத்துக்கான நம்ம கிட்டத்தட்ட பார்த்தா 30,000 யூகே பவுண்டு கட்டியாச்சு. ஓகே ஓகே ஓகே. நீ அடுத்தது இந்த கடன் வாங்கி கட்டியாச்சு எல்லாமே. எல்லாம் கனரா பேங்க் பார்த்துருப்பீங்களா, கனரா பேங்க்ல கடன் வாங்கியாச்சு.
ஓகே ஓகே. என்னதான் நான் பார்க்கலைங்க, ஃபுல்லா எல்லா வீடியோவும் பார்க்கலைங்க. அப்ப நாம் என்ன அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது எனக்கு என்ன உதவி ம், செய்யணும்னா, ஒரு சுகர் ம். பேஷண்ட்டை நான் ரெடி பண்ணி கொடுக்கணும், அமெரிக்காவிலேயே, இங்கிலாந்துலேயே, ஸ்வீடன்லேயே. அதுதான் எனக்கு தேவை. கண்டிப்பா ஏதாவது நான் பிடிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒண்ணு பேசிட்டு இருக்கேன். நான் அது வந்து அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதனால நான் உங்களுக்கு எதுவும் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்க விரும்பல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஆமா. அப்படி இருந்துட்டாங்கன்னா, நாம வந்து நான் அப்படி இருந்துட்டான்னா, அவன் வந்து 2 மாச சேலரியில குணமாக்கிடலாம். அவனுக்கு 3 மாசத்துல ரிப்போர்ட் குடுத்துரலாம். 2 மாசத்துலயே, 3 மாசத்துல மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து, அவனுக்கு தினம் அவன் என்ன மொழியில கேட்கறான், அந்த மொழியில குடுத்துரலாம். இப்ப இங்க அவன் ஸ்வீடிஷ் மொழி தெரிஞ்சதுன்னா, நம்ம இங்க தமிழ்ல பேசி, இங்க ஸ்வீடிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிரலாம். சரிங்க. ஓகே ஓகே. கூகுள் மீட்டர்ல வச்சு பண்ணிக்கலாம். அது அந்த மாரி நீங்க பண்ணுங்க. அதாவது நம்ம பேசுறோம்னா, அப்பவே அவங்க ஸ்வீடிஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகுற மாரி. அவன் ஸ்வீடிஷ்ல கேட்டானா, எனக்கு தமிழ்ல வர்ற மாரி. அப்படியெல்லாம் வந்துருச்சு. இந்த மாரி பேசிறலாம். ஏன்னா, அது இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. நானும் வந்து நான் உங்களுக்கு பண்றத கரெக்டா பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இந்த கான்செப்ட் வந்து நீங்களே 25 வருஷமா ஒரு ஆளுங்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கிறப்ப எனக்கு அதே கஷ்டம் தான். ஒன்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. So, அதனால அதாவது டெர்மினல் பேஷண்ட், அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜ்ல இருக்கவங்ககிட்ட சொன்னா கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி கண்டினியூட் இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஃபர் நான் பண்றேன். என்ன பண்ண பண்றேன். போறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க இங்கிலாந்து போயிட்டாங்கன்னா, எப்படியும் 2 வருஷம், 3 வருஷம் அங்க தான் இருக்க போறாங்க. புரியுதுங்களா? அதுக்குள்ள நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிரலாம். சரிங்களா? சரிங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் இருக்கு. மறுபடியும் நான் பேசுவோம். சரிங்களா? நன்றி, நன்றி. வணக்கம். சரிங்க. ஓகே. என்னால முடிஞ்ச இது நான் பண்றேன். அதே மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட அறிமுக கிளாஸ் தான் எடுத்தேன். பயிற்சி எடுக்கிறேன் நான் சொல்லியிருக்கேன். நம்ம கண்டிப்பா நான் பயிற்சி எடுக்கிறேன். நீங்க நம்ம அப்படி நீங்க அவங்க அமெரிக்கா போனதுக்கு அப்புறம், இங்கிலாந்து போனதுக்கு அப்புறம் அந்த அவங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அந்த அக்கவுண்ட்டை நம்ம எல்லாம் பண்ணிக்குவோம். சரிங்களா? சரிங்க. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் பேசுவோம். நன்றி, நன்றி. வணக்கம். சரிங்க. நேரடியா பேசுவோம். ஓகே. நன்றி நன்றி.